கரூர் நிகழ்வுக்கு பிறகு விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய விளக்கத்தை பார்க்கிறோம். தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு செல்வப்பிரந்தன் இணைந்திருக்கிறார். சார், இந்த கரூர் நிகழ்வுக்கு பிறகு விஜய் அவர்கள் ஒரு விளக்கத்தை வெளியிட்டிருக்காரு. அதில் பழிவாங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு அரசை நோக்கி அவர் கேள்வி எழுப்புறார். பழிவாங்கிறதுனா என்ன பழிவாங்குங்க, என் மேலே கை வைங்கன்றாரு. உங்களுடைய பார்வை? இல்லை, இது மிகப்பெரிய துரதிருஷ்டமா தான் நான் பாக்குறேன். இது மாதிரி ஒரு செய்தி வெளியே வந்திருக்க கூடாதான் என்னுடைய பர்சனலான பார்வை. கட்சிக்கு அப்பாற்பட்டு இந்த சம்பவம் நடந்தது, எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, நடத்திருக்க அனுமதிக்கலாமா, இதெல்லாம் வேற. அதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஆணையத்தை நியமிச்சு அந்த ஆணையத்தின் தலைவராக அருணா ஜெகதீசன் நீதியரசர் ஒன்மேன் கமிட்டி இப்ப விசாரிச்சுட்டு இருக்கு. ஆனா அந்த விசாரணை முடிவு எல்லாம் வரல. ஆனா நடவடிக்கை இத்தனை 41 உயிர்கள் பலி, நூற்றுக்கணக்கான மக்கள் சிகிச்சையில் இருக்காங்க. நானும் இப்ப கரூர்ல தான் நின்று பேசிட்டு இருக்கேன். இப்பதான் எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள்லாம் வந்தாங்க, பார்த்துட்டு இருக்கேன். நான் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு கேள்விதான். அன்பு முதலமைச்சர் இது வரைக்கும் யாரையும் எந்த குற்றச்சாட்டும் சொல்லவில்லை. இதுதான் பெருந்தன்மை, இதுதான் தியாக உள்ளம், இதுதான் தமிழ்நாட்டை நேசிக்கிற பண்பு, கலாச்சாரம், பண்பாடு. இது தமிழர்களுக்கு உரியது. அவங்கள துவேஷம் பேசணும், இவங்கள கையை காட்டணும், இவங்க தவறு, இவங்க சரின்னு சொல்லல. ஆணையம் போட்டிருக்காரு, ஆணையத்துடைய அறிக்கை வரட்டும் இருக்காங்க. நாங்களும் அதுக்காகத்தான் அறிக்கை வந்த பேர் நம்ம பேசுவோம் அப்படின்னு அமைதியா இருக்கோம். ஆனா நடந்தது தாவேகா மாநாடு, இறந்தது அப்பாவி மக்கள். அந்த அப்பாவி மக்கள் இறந்த உடனே கேள்விப்பட்டு 10 மணிக்கெல்லாம் தலைமைச் செயலகம் சென்று தலைமைச் செயலாளர், அங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், அதிகாரிகள் அழைத்து எல்லா மாவட்டங்களில் இருக்கிற சிறப்பு மருத்துவர்களை அனுப்பி உயிர்களை காப்பாற்றணும், நம்முடைய தமிழ் மக்களை காப்பாற்றணும், எல்லாம் இன்னோசன்ட் பீப்புள் இன்ஜுரி ஆயிருக்காங்க அப்படின்னு நடவடிக்கை எடுத்துட்டு நிவாரணம் அறிவிச்சுட்டு இரவோடு இரவாக அங்க போய் சேர்ந்து விடிய விடிய மலரஞ்சலி செலுத்தி விட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு ஒரு முதலமைச்சர் வராரு. இவ்வளவு துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையில் இருக்க முதலமைச்சரை பார்த்து இப்படி கேட்பது எனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு. நடவடிக்கை யார் ஆர்கனைசர், ஒரு எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கிறாங்க. ஆர்கனைசர் மேலதான் சார் போடுவாங்க. இவர் எப்படி கேட்பாங்க? தேவைப்பட்டா அவங்க என்ன சொல்றாங்க வாக்குமூலத்தின் அடிப்படையில நடவடிக்கை எடுக்கலாம். அது சட்டம் தன் கடமையை செய்யும், அது வேற. ஆனா முதலமைச்சரை போய் இதை வம்புக்கு இழுக்கிறது, அவரை போய் முதலமைச்சர் பத்தி சொல்றதெல்லாம் எனக்கு உண்மையில வருத்தமா இருக்கு. அதெல்லாம் தவிர்க்கிறது தான் நாகரிகமா இருக்கும் நான் நினைக்கிறேன். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல நாங்க பிரச்சாரம் பண்ணோம், அதை தவிர நாங்க வேற என்ன தவறு பண்ணோம்னு கேட்கிறார். அது காவல்துறை டிஜிபி சொல்றாரு எத்தனை மணி நேரம் தாமதமா வந்தாரு அப்படின்னுட்டு. தண்ணி இல்லைன்றாரு. எதுக்கு நீங்க குறிப்பிட்ட நேரத்துல இந்த நேரத்தை சொல்லிட்டு வரலன்றாங்க. நான் சொல்லல, அதெல்லாம் அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சமாவது ஏத்துக்கணும்ல. சொல்லுங்க பாப்போம். மினிமம் ரெஸ்பான்சிபிலிட்டி we have to take. நம்மள நம்பி வராங்க மக்கள். தடுத்திருக்க முடியும் அப்படின்னு இன்னைக்கு காலையில இருந்து வாதங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க. கேட்ட இடம் கிடைக்கல, காவலர்கள் குவிக்கப்படல. நான் திருப்பி சொல்றேன். நான் அரசியல் பேச விரும்பல. இன்னும் அந்த ஈரம் காயாம இருக்கு. நான் கரூர்ல தான் இருக்கேன். இப்போ கரூர் மண்ணுல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். 2-3 நாளா இங்கதான் சுத்திட்டு இருக்கோம். நான் கேக்குறேங்க, ஒரு வீட்டுக்கும் போகும்போது எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள். வீட்டுக்கு போய் ஒருத்தர் நடிகர் வராரு, அவரை பார்க்க போறோன்னு வந்து பிணமா திரும்புறாங்களாங்க. இது ஒருத்தரா 2 பேரா? எல்லாம் யாழ் எளிய மக்கள், சாதாரண மக்கள், அப்பாவிகள். நான் கேட்கிறேன், நம்மளை நம்பிதானே வந்தாங்க பார்த்தாங்க. இதுக்குள்ளேயே என்ன அரசியல் பேச வேண்டியது இருக்கு? கொஞ்சம் அமைதியா இருக்கலாமே. என்னுடைய பார்வை இதுதான். நான் யாரையும் தவறாவோ இந்த துன்பமான நேரத்துல அரசியல் பேசல. எல்லாம் சில பேர் பிணங்கள் மேல ஏறி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி போட்டிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் இல்ல ஃபேக்ட் ஃபைண்டிங் போட்டிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் காங்கிரஸும் ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி போடணும், எம்பிங்களை அனுப்புறோம் டெல்லியில இருந்துன்றாங்க. ஆனா அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி எதற்கு? இப்போ ஏற்கனவே அருணா ஜெகதீசன் நீதியரசர் தலைமையில ஒரு ஆணையத்தை போட்டிருக்காங்க. ஒன்மேன் கமிட்டி விசாரிச்சுட்டு இருக்கு. அது சட்டம் தன் கடமையை செஞ்சிட்டு இருக்கு. எஃப்ஐஆர் போட்டு காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்கு. இப்ப பிஜேபி எதுக்கு ஒரு ஆணையத்தை போட்டிருக்காங்க? எதுக்கு அதுன்னு கேக்குறேன். ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி எதுக்கு? அது என்ன பண்ண போறாங்க? விஜயை தான் கார்னர் பண்ண போறாங்க. அவரை தான் மிரட்ட போறாங்க. நான் சிபிஐ கொண்டு போயிடுவேன், அதை கொண்டு போயிடுவேன், இதை கொண்டு போயிடுவேன்னு பேச போறாங்க. அதனால சட்டம் தன் கடமையை செய்யட்டும். இன்னோசன்ட் பீப்புள், எல்லாம் இன்னோசன்ட் பீப்புள் இறந்திருக்காங்க. அவங்க துக்கத்துல நாம பங்கெடுத்துக்கிறோம். ஆனா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்
ரொம்ப இது எப்படின்னா ரொம்ப மெக்னானிமஸ்ன்றாங்க அந்த வார்த்தைக்கு அர்த்தங்கள் இதுதான் தோணுது. இது வரைக்கும் அவர் வாயை திறக்கல, யார் மேலும் குற்றம் சொல்லல, அரசியலே பேசல. ஓகே, இந்த நாகரிகமான அரசியல் நம்ம முன்னெடுக்கணும் எல்லோரும். இது இன்னும் கரூர்ல அந்த துயரங்களும் துன்பங்களும் அடங்காம இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதி காப்பதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நன்றி திரு செல்வபிரந்தன், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.